வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பட்டா கேட்டு போராடி வரும் ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின மக்களுக்கு விரைவில் பட்டா வழங்க வேண்டுமென சமூக ஆர்வலர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், வெகு நாட்களாக பட்டா கேட்டு போராடி வரும் திருபுவனை நல்லூர் கிராமத்தை சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட ஆதி திராவிட மக்களுக்கும், வில்லியனூர் அருகில் இருக்கும் 10 கணு சாலை, ஒதியம்பட்டு, புளியஞ்சோலை ஆகிய பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மக்களுக்கும் இலவச மனை பட்டாக்களை புதுச்சேரி அரசு வழங்க வேண்டுமென வலியுறுத்துகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். வருவாய்த்துறையில் பணி நியமனம் செய்யப்பட்ட 30 துணை தாசில்தார்கள் சட்டசபையில் முதல்வரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் காலியாக இருந்த துணை தாசில்தார் பணியிடங்களுக்கு போட்டித் தேர்வு நடத்தப்பட்டது. இத்தேர்வில் தேர்ச்சி பெற்ற 30 பேருக்கு நேற்று முன்தினம் காமராஜர் மணிமண்டபத்தில் நடந்த அரசு விழாவில் கவர்னர் கைலாஷ்நாதன் பணியாணை வழங்கினார். பணியாணை பெற்ற துணை தாசில்தார்கள் நேற்று சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அப்பொழுது முதல்வர் சிறப்பாக பணியாற்றி மக்களுக்கு சேவையாற்ற வாழ்த்தினார். சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், கலெக்டர் குலந்துங்கன், துணை கலெக்டர் சிவசங்கரன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். ஆன்லைன் கேமில் பண முதலீடு செய்தால் இரட்டிப்பாக்கி தருவதாக கூறி ரூபாய் 3.60 லட்சம் மோசடி செய்த திருநெல்வேலி வாலிபரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியை சேர்ந்த வினோதன் என்பவரை இன்ஸ்டாகிராம் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைன் கேமில் பண முதலீடு செய்தால் இரட்டிப்பு லாபம் தருவதாக கூறினார். இதனை நம்பி வினோதன் மர்ம நபருக்கு பல்வேறு தவணைகளாக ரூபாய் 3,60,000 முதலீடு செய்து ஏமாந்தார். இது குறித்து வினோதன் அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இதில் ரூபாய் 1,50,000 திருநெல்வேலியை சேர்ந்த சுதர்சன் என்பவரின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருந்தது தெரிந்தது. அவரது கணக்கில் 6 மாதத்திற்குள் ரூபாய் 1.35 கோடி வரை பண பரிவர்த்தனை நடந்திருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து தனிப்படை போலீசார் திருநெல்வேலி சென்று சுதர்சனை நேற்று பிடித்து புதுச்சேரி அழைத்து வந்தனர். பின் அவரிடம் நடத்திய விசாரணையில் இன்ஸ்டாகிராமில் போலி கணக்கு துவங்கி ஆன்லைன் கேமிங் மூலம் பணம் இரட்டிப்பாக்கும் விளையாட்டு குறித்த விளம்பரத்தை வெளியிட்டு 13 பேரை ஏமாற்றியது தெரிய வந்தது. உடன் அவரை போலீசார் கைது செய்து மொபைல், ஏடிஎம் கார்டு பறிமுதல் செய்தனர். சுதர்சனை புதுச்சேரி கோர்ட்டில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். இவ்வழக்கில் மேலும் பலருக்கு தொடர்பு இருப்பது தெரிய வந்துள்ளதால் அவர்களையும் கைது செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக எஸ்பி ஸ்ருதி யாரகட்டி கூறினார். புதுச்சேரி மாநிலத்தில் இரவு பணிகளில் பெண்களை பணியில் ஈடுபடுத்த புதுவை தொழிலாளர் துறை தடை விதித்துள்ளது. இதுகுறித்து புதுவை தொழிலாளர் துறை செயலர் ஸ்மிதா வெளியிட்டுள்ள உத்தரவில், புதுவை துணைநிலை ஆளுநர் கே கைலாஷ்நாதன் அனைத்து தொழிற்சாலைகளில் இரவு 10 முதல் காலை 5 மணி வரை எந்த பெண்ணும் வேலை செய்ய கோரப்படவோ அனுமதிக்கப்படவோ கூடாது. தொழிற்சாலைகளில் இரவு 10 மணி வரை பணிபுரியும் பெண்கள் குடியிருப்பு செல்ல இலவச போக்குவரத்து வசதி வழங்க வேண்டும். இந்த வசதி கண்டிப்பாக பின்பற்ற வேண்டுமென அதில் அவர் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் மக்களுக்கு தேவையான அரசு திட்டங்களை செயல்படுத்த விடாமல் முட்டுக்கட்டை போடும் ஆளுநர் மற்றும் IAS அதிகாரிகளை கண்டித்து புதுச்சேரி விடுதலை நாள் விழாவை காரைக்கால் மாவட்ட திமுக புறக்கணிப்பு செய்வதாக திமுக சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் அறிவித்துள்ளார். காரைக்கால் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், புதுச்சேரி மாநிலத்தை ஆளும் பாஜக கூட்டணி அரசு கொண்டு வந்த திட்டங்களுக்கு கூட துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் அதிகார போட்டியில் ஈடுபட்டு வருகிறார் என்றும், புதுச்சேரி முதல்வர், அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய விடாமல் ஆளுநர் மற்றும் IAS அதிகாரிகள் முட்டுக்கட்டை போடுவதாக குற்றம் சாட்டினார். மேலும் யூனியன் பிரதேசங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகளை கூட புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு கிடைக்காமல் பொதுமக்கள் பெரும் இன்னல்களை சந்தித்து வருவதாக வேதனை தெரிவித்தார். இதனால் பிரெஞ்சு ஆட்சி காலத்தில் இருந்து விடுதலை பெற்ற மக்களுக்கு பாஜக ஆட்சியால் இன்னும் விடுதலை கிடைக்கவில்லை என்ற காரணத்தால் வரும் நவம்பர் 1ஆம் தேதி நடைபெறும் புதுச்சேரி விடுதலை நாள் விழா கொண்டாட்டத்தை காரைக்கால் மாவட்ட திமுக புறக்கணிப்பு செய்வதாக திமுக சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்ற பெயரில் அரசியல் சூழ்ச்சி நடப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சிவா குற்றம் சாட்டியுள்ளார். இந்திய தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தி உள்ளபடி வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக புதுச்சேரியில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகளுடனான கலந்தாலோசனை கூட்டம்
தலைமை தேர்தல் அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், பிரதிநிதிகள் பங்கேற்றனர். கூட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக அமைப்பாளர் சிவா எம்எல்ஏ, தேர்தல் ஆணையம் அவசர கதியில் வெளியிடப்பட்டுள்ள சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணி தமிழகத்தை பின்பற்றி புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்றக் கழகமும் எதிர்க்கிறது என்றார். தரமற்ற மருந்துகள் கொள்முதல் செய்த வழக்கில் சுகாதாரத்துறை முன்னாள் இயக்குநர்கள் உட்பட 6 பேரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி சுகாதாரத்துறையில் தரமற்ற மருந்துகள் வாங்கி அரசுக்கு 2.5 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படுத்தியதாக புகார் எழுந்தது. இதுகுறித்து சுகாதாரத்துறை சிறப்பு அதிகாரி மேரி ஜோஸ்பின் சித்ரா புகாரில் 2023 லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிந்து மருந்தாளுநர் நடராஜன் என்பவரை கைது செய்தனர். விசாரணையில் நடராஜன், அவரது மனைவி புனிதா பங்குதாரராக உள்ள சாய்ராம் ஏஜென்சி, நடராஜனின் நண்பர் பெயரில் உள்ள பத்மஜோதி ஏஜென்சி ஆகிய 2 கம்பெனிகளை போலியாக உருவாக்கி மருந்து மாத்திரைகளை கொள்முதல் செய்து அரசுக்கு 2.5 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியது தெரிய வந்தது. அதன்படி வழக்கு தொடர்பாக சுகாதாரத்துறை முன்னாள் இயக்குநர்கள் ராமன், மோகன்குமார், முன்னாள் துணை இயக்குநர் அல்லிராணி, சாய்ராம் ஏஜென்சி பங்குதாரர்களான நடராஜன், மனைவி புனிதா, நந்தகுமார், பத்மஜோதி ஏஜென்சி உரிமையாளர் மோகன் ஆகிய 6 பேரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்து புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அவர்களில் அல்லிராணியை தவிர்த்து மற்ற 5 பேரையும் 15 நாள் நீதிமன்ற காவலில் வைத்து நீதிபதி மோகன் உத்தரவிட்டார். அல்லிராணி மருத்துவ சான்று அடிப்படையில் அவர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். தொடர்ந்து மற்ற 5 பேரும் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். நெட்டப்பாக்கம் செல்வ முத்துக்குமார சுவாமி ஆலயத்தில் கந்தசஷ்டி பிரம்மோற்சவ பெருவிழா சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுவை மாநிலம் அருகே உள்ள நெட்டப்பாக்கம் முத்துக்குமார சுவாமி ஆலயத்தில் சூரசம்ஹார பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. ஐப்பசி 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய விழாவில் முத்துக்குமார சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு இந்திர விமானம், பூத வாகனம், மயில் வாகனம், ஆட்டுக்கிடா வாகனங்களில் வீதி உற்சவம் நடைபெற்றது. தாரகாசுரன், பானுகோபன், சிங்கமுகாசுரன், சூரபத்ரன் உள்ளிட்ட சூரர்கள் வதம் செய்யும் நிகழ்வு ஆகியன நடைபெற்றது. பின்னர் வள்ளி தெய்வானை செல்வமுத்து குமாரசுவாமிக்கு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. இவ்விழாவில் நெட்டப்பாக்கம் மற்றும் சுற்றுப்புற கிராம மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து மஞ்சள் நீர் உற்சவமும் தெப்ப உற்சவமும் நடைபெற்றது. மண்புழு உரத்தொட்டி மற்றும் உரப்படுக்கையை மானிய விலையில் அமைப்பதற்கான விவசாயிகள் தேர்வு பட்டியலில் ஆட்சேபனை இருந்தால் வரும் 6ஆம் தேதிக்குள் தெரிவிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து இணை வேளாண் இயக்குநர் சண்முகவேலு விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி பிராந்திய தோட்டக்கலை விவசாயிகளுக்கு இயற்கை வேளாண் திட்டத்தின் மூலம் மானிய விலையில் மண்புழு உரம் தொட்டி மற்றும் மண்புழு உரப்படுக்கை அமைப்பதற்கு விவசாயிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இந்த பெயர் பட்டியல் சமுதாய தணிக்கைக்காக உழவர் உதவியகங்களின் அறிவிப்பு பலகையில் நேற்று ஒட்டப்பட்டுள்ளது. மேலும் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை இணையதளத்திலும் வெளியிடப்பட்டுள்ளது. இப்பட்டியலில் ஆட்சேபனை இருப்பின் வரும் 6ஆம் தேதிக்குள் புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் உள்ள கூடுதல் வேளாண் இயக்குநர் அலுவலகத்தில் எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ரோந்து செல்லும் போலீஸ் அதிகாரிகள் துப்பாக்கியுடன் செல்ல வேண்டுமென டிஐஜி சத்யசுந்தரம் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக டிஐஜி சத்யசுந்தரம் அனைத்து காவல் நிலையங்களுக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில், புதுச்சேரியில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களும் சட்டம் ஒழுங்கை சிறப்பான முறையில் பராமரிக்கும் வகையில் முக்கிய சாலைகள் மற்றும் கிராமப்புற சாலைகளில் இரும்பு தடுப்புகள் அமைத்து வாகன சோதனை நடத்த வேண்டும். காவல் நிலையத்தில் உள்ள அதிகாரிகள் தினம்தோறும் மாலை 6 மணி முதல் இரவு 11 மணி வரை ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும். ஒரு இடத்தில் சோதனை நடத்தும் அதிகாரிகள் 2 மணி நேரத்திற்கு பிறகு அடுத்த இடத்தில் சோதனை செய்ய வேண்டும். ரோந்து பணிக்கு செல்லும் அதிகாரிகள் துப்பாக்கியுடன் செல்ல வேண்டும். இந்த பணியில் ஈடுபடும் அதிகாரிகளை எஸ்பிக்கள் கண்காணிக்க வேண்டும். கூடுதலாக போலீசார் தேவைப்பட்டால் ஆயுதப்படை, ரிசர்வ் பட்டாலியன், கமாண்டோ படையினரை பயன்படுத்திக் கொள்ளலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி விடுதலை நாளை முன்னிட்டு கடற்கரை சாலை விழா ஏற்பாடு பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. புதுவை இணைப்பு நாள் விழா நவம்பர் 1ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. புதுவை யூனியன் பிரதேசம் இந்தியாவுடன் இணைந்த தினம் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 1ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி அன்றைய தினம் முதல்வர் ரங்கசாமி கடற்கரை சாலை காந்தி திடலில் தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்துவது வழக்கம். அதன்படி வரும் நவம்பர் 1ஆம் தேதி நடைபெறும் விழாவுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. இதையொட்டி அன்றைய தினம் முதல்வர் ரங்கசாமி கடற்கரை சாலை காந்தி திடலில்
தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்துவது வழக்கம். அதன்படி வரும் நவம்பர் 1ஆம் தேதி நடைபெறும் விழாவுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடல் அருகே பிரம்மாண்ட பந்தல் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டு உள்ளது. இரவு பகலாக ஊழியர்கள் இதில் ஈடுபட்டு வருகின்றனர். இதையொட்டி சட்டப்பேரவை வளாகம், துணைநிலை ஆளுநர் மாளிகை, தலைமை செயலகம் உள்ளிட்ட அரசு கட்டடங்களும் அன்றைய தினம் மின்விளக்கு அலங்காரத்தால் ஜொலிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.